இந்த ஹாட்ஸ்பாட் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆன புதுசுல நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். தயவு செஞ்சு இந்த படத்துக்கு எவனுமே போயிடாதீங்க, இது வந்து சமுதாயத்தை சீர்கெடுக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு இந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் இந்த வீடியோ பார்க்குறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி பார்த்தாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய சாரி ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட வீடியோ பார்த்துட்டு ஒரு 50 பேரோ 100 பேரோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு போகாமல் இருந்திருப்பாங்க, உங்கள் பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு, ட்ரெண்டிங் சொசைட்டிக்கு தேவையான ஒரு பிக்சர் என்ன, இந்த படத்தை ஒட்டுக்கா உட்காந்து ஃபேமிலியாக பார்க்கவே முடியாது. தனித்தனியாக ஒரு யங்ஸ்டர்ஸும் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பார்க்கறதுல பாதி பேர் இந்த சிச்சுவேஷன்ஸை கண்டிப்பா மீட் பண்ணிருப்பீங்க. சோசியல் மீடியா கான்செப்ட்னு ஒன்று சொல்லுவார் இந்த படத்தோட டைரக்டர். அதாவது ஒரு 2000-3000 பேர் லைவ் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இந்த டபுள் மீனிங்கா பேசுறாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி பேசுறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 சாப்டர் எடுத்தனால இது வந்து ஒரு ஷார்ட் பிலிம் அப்படியே மெர்ஜ் பண்ணி ஸ்கிரீன்ல பிளே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த 4 கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சாப்டர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் உண்மையாலுமே பயங்கர ஒர்த்தா இருந்திருக்கும்.